ஒரு திறமையும் இல்லாம ஒரு சிலர் வாழ்க்கையில மிகப்பெரிய உச்சத்தை தொட்டிருப்பாங்க. ஆனா ஒரு சிலர் எல்லா விதமான திறமைகளுக்கும் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இதற்கான ஜாதக அமைப்பு என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஒருத்தர் நல்ல திறமையா இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஜாதகத்துல லக்னாதிபதி அப்படிங்கக்கூடிய ஒரு கிரகம் அல்லது லக்னம் அப்படிங்கக்கூடிய இடம், அந்த பாவம் நல்ல நிலையில இருந்துச்சு அப்படின்னா அவங்க நல்ல புத்திசாலியாகவும் அறிவாளியாகவும் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லா திறமைகளும் இருக்கும். ஆனா எல்லா திறமையும் இருந்து அதை அனுபவிக்க முடியாத ஒரு சூழல் அப்படிங்கிறது நான்காம் பாவத்தை குறிக்கக்கூடியது. ஒருவருடைய ஜாதகத்துல நான்காம் பாவம் அப்படிங்கிறது சிறந்த நிலையில இருந்துச்சு அப்படின்னா அவங்க எந்த ஒரு எஃபோர்ட்டும் போடாம வாழ்க்கையில வெற்றி பெற்றுவாங்க. அதே மாதிரி சுக்கிரன் என்ற கிரகமும் இந்த லௌதிக வாழ்க்கைக்கு தேவையான ஆடம்பரத்தை வழங்கக்கூடியது அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேவா? சோ இப்போ நான்காம் பாவமும் சரி சுக்கிரனும் சரி நல்ல நிலையில ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா எந்த ஒரு திறமையும் இல்லாம வாழ்க்கையில வெற்றி பெறுவாங்க. ஓகேவா? சோ உங்களோட ஜாதகத்துல நான்காம் பாவம் அல்லது சுக்கிரன் என்கிற கிரகம் நல்ல நிலையில இருக்கா அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க.